இயேசுவின் வருகைக்கும் பிறப்புக்கும் முன்பணிகள். பரவளமான யூத தேசத்தில் பகுத்தறியும் பேராசான் ஊருக்கு தேவப்பிள்ளை மரியாளிடம் ஆண்டவர் தூதன் கிரேபியல் காணிக்கை கொண்டு வந்தார். காணப்பட வேண்டியவளே, உனக்கு தேவனிடமிருந்து அருள் உண்டா? நீ தேவனுக்கு முன் புனிதம் பெற்றவளாய் இருக்கின்றாய். பயப்பட வேண்டாம். உன் கர்ப்பத்தில் ஒரு கருவை வெளிப்படுத்துவாய். அவனுக்கு இயேசு என்று பெயர் வைப்பாய். அவன் மகத்துவம் பெறும் ஒருவர். அவனை ஆதியின் மகன் என்று அழைப்பர். அவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்று அறிவிப்பு சொல்லப்பட்டது. மரியாள் இந்த செய்தியை தன் மனதில் அருந்தியபடி சமாதானமாக ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு மரியாள் தனது உறவினி எலிசபெத்தை சந்திக்க புறப்பட்டார். எலிசபெத்திற்கு வயதில் முதிர்ந்ததும் கூட கர்ப்பம் ஏற்பட்டிருப்பதும் புனித விசேஷமாக கருதப்பட்டது. யோசேப்பும் மரியாளும் பெத்தலகேமுக்கு பயணம். நாடுகளில் அனைத்து மக்களும் பதிவு செய்வதற்காக அகஸ்து சீஷர் வர்த்தமானம் கொடுத்தார். யோசேப்பும் மரியாளும் தங்கள் இயக்கத் தலைமுறையை பின்பற்றுவதற்காக பெத்தலகேமுக்கு கோட்பட்டனர். அங்கு குடியிருப்பு இல்லாத போது ஒரு பண்பாட்டாயிலில் தங்கினர். அந்த இரவில்தான் மரியாள் இயேசுவை பெற்றார். அவர் வைக்கோல் மேசையில் குழந்தையை படுக்க வைத்தாள். அந்த இரவில் மேய்ப்பர்கள் தங்கள் பசுமை வழியில் இருந்தனர். திடீரென வெளிச்சமாக ஆண்டவரின் தூதர்கள் வெளிப்பட்டனர். நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் விசேஷம் வந்துவிட்டது. இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்கு மீட்பர் பிறந்துள்ளார் என்று விசுசையாக அறிவித்தனர். மேய்ப்பர்கள் அந்த குழந்தையை காண மனமாகச் சென்றனர். அவர்கள் குழந்தையை பார்த்ததும் தேவனுக்கு புகழ்ச்சி கூறச் செய்தனர். குழந்தை இயேசுவின் வளர்ச்சி 8 நாளுக்குப் பிறகு இயேசுவின் சூனத்தொட்டு சமயமான நாளில் அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தனர். மரியாள், யோசேப் மற்றும் குழந்தை எருசலேமுக்கு போய் தேவாலய கலாச்சாரம் செலுத்தினர். அப்போது சிமியோன் என்னும் வயதான தூய்மை உள்ள மனிதரை ஆண்டவர் வழிநடத்தினார். அவர் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு, இப்போது நான் இறைவனை நேரில் பார்த்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியாக வாழ்த்தினான். தீர்க்கதரிசிகள் முன் அறிவிப்பும் இஸ்ரவேலின் மீட்சி வருவது குறித்து தெரிந்து கொண்ட அன்னா என்னும் ஒரு வயதான தீர்க்கதரிசியும் குழந்தையை பார்த்ததும் நன்றி கூறி மகிழ்ந்தாள். தொடர்ந்து மேல் நாட்டைச் சேர்ந்த 3 அறிவாளிகள் இஸ்ரவேலுக்கு பயணித்தனர். அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வேதாகம போலி ராட்சதனை அறிந்து கொண்டு இயேசுவை வழிபட வந்தனர். தங்கம், துர்மணம், மருந்து ஆகிய 3 வளங்களை கொடுத்தனர். குழந்தைகளின் பாதுகாப்பும் எரோதின் சதி. பிறகு ஒரு தூதர் அப்போதைக்கு மாறாக யோசேப்பிற்கு கனவில் தோன்றி, வெகு தூரத்தில் இருந்து எரோது குழந்தையை கொல்வதற்காக முயற்சி செய்யப் போகிறார். வலது நாடு எகிப்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னான். அப்போது யோசேப் குடும்பத்துடன் எகிப்துக்கு புறப்பட்டார். சில வருடங்கள் கழித்து எரோது இறந்ததும் குடும்பம் மீண்டும் இஸ்ரவேலுக்கு வந்தது. அவர்கள் நாசரேத் என்று பெயரிடப்பட்ட நகரில் வாழத் தொடங்கினர். இயேசுவின் சிறுவயது அறிவும் ஆச்சரியமும். 11ஆம் ஆண்டில் இயேசு தன்னுடைய பெற்றோர்களுடன் பாஸ்க தவிர்ப்பு பிதாவை வழிபட எழுச்சியாக எருசலேமுக்கு வந்தார். குடும்பத்தாருடன் வீடு திரும்பும் போது அவர் இல்லையே என்று கவலைப்பட்டார்கள். அவர் தேவாலயத்தில் ஆசான்களுடனும் ஞானிகள் பிராமணர்களுடன் விவாதித்து பேசிக் கொண்டிருந்தார். அனைவரும் அவருடைய விவேகம், புத்திசாலித்தனத்தை பெருமையுடன் பெருமைப்படுத்தினார்கள். பெற்றோர் வரக்கூடிய போது இயேசு தன் தாயிடம், நீங்கள் என்னை தேடி வருவது ஏன்? எனக்கு என் தந்தையின் காரியங்களில் இருக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்றார். அவருக்கு பிறகு குடும்பத்துடன் பெற்று மனத்திலும் அறிவிலும் தேவ ஃபேவரையிலும் மக்களின் முன்னிலையில் வாழத் தொடங்கினார். இயேசுகரமான சீரியான வாழ்க்கை. இயேசு தன் தந்தையின் சாமானுடன் வாழ்ந்தார். தந்தையின் மறையல் தொழிலுக்கு உதவினார். மக்களில் ஒரு சாதாரண மனிதராக வளர்ந்தார். அவர் புனிதமயமான நல்லொழுக்கம், பண்பு, நேசம், கருணை, உண்மையான ஆதரவு ஆகியவற்றை எடுத்துக்காட்டினார்.